Constable, Vassal, TNPSC, UPSC bank exam and all other service commission test paper, model paper in Tamil and English. இந்த பகுதியில் திருக்குறளில் வரும் சில முக்கியமான குறளை இங்கு தர இருக்கிறோம். முக்கியமான பகுதியாக இருப்பதால் கவனத்துடன் இதனை வாசித்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அனைத்து பகுதிகளையும் கொடுத்திருக்கிறோம். அதை பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள். முக்கியமான பகுதி இது. அடிக்கடி கேட்கப்படும் கேள்வியில் ஒன்றாக இருக்கிறது. சொல்வன்மை, நாவன்மை இது தனி சிறப்புடையது. நாம் பேசுவது கவர்ச்சிகரமாகவும் பொருளுள்ளதாகவும் இருந்தால் பலரையும் நம் பக்கம் இழுக்க வல்லவதாக இருக்கிறது. ஆக்கமும் கேடும் நாம் சொல்கின்ற சொல்லால் தான் வரும். சொல்வன்மையை விட சிறந்த அறமும் பொருளும் அதற்கு இல்லை. அன்புடன் பேச வேண்டும். அமைதியுடன் முக்கியமான கருத்துக்களை நம் சொல்லால் பிறருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். அதேபோல் சாப்டர் அறிவுடைமையில் திருவள்ளுவர் The possession of language, அறிவுடைமை நன்மையானதில் செல்ல விடுவதே அறிவாகும் என்கிறார். அறிவால் மெய்ப்பொருளை காண முடியும். உலகத்தோடு நட்போடு பலரிடமும் நடக்க நம் அறிவு உதவும். முதலில் சொல்வன்மை, பவர் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி ஒருவித விளக்கத்தை தந்துவிட்டு, குறளையும் தந்துவிட்டு, அதற்கு உண்டான விளக்கத்தை ஆங்கிலத்திலும் தந்திருக்கிறோம். நான் நலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யான் நலத்து உள்ளதும் அன்று. இதற்கு வரதராசனார் விளக்கம் கொடுக்கிறார். நாவன்மையாகிய நலம் ஒரு வகை செல்வமாகும். அந்த நலம் தனி சிறப்புடையது. ஆகையால் மற்ற எந்த நலன்களிலும் அடங்குவது அன்று. அதாவது குறள் 641 அவர் அந்த நாவன்மையை பற்றி தெளிவாக சொல்கிறார். அது ஒரு பெரும் செல்வமாகும். நாவால் பேசுவது ஒரு மிக சிறந்த செல்வம் என்று சொல்கிறார். குறள் 642 ஆக்கம் வேடும் அதனால் வருதால் காத்தோம்பல் சொல்லின் சோர்வு. இதற்கும் வரதராசனார் விளக்கம் கொடுக்கிறார். ஆக்கமும் கேடும் சொல்கின்ற சொல்லால் வருவதால் ஒருவன் தன்னுடைய சொல்லிற்கு தவறு நேராமல் காத்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் இதனை விளக்கும்போது The explanation of Kepler, since wealth and evil result from their speech, ministers should most carefully guard themselves against faultless therein. குறள் 644 திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனினுங்கு இல். இதற்கு கொடுக்கும் விளக்கம், சொல்லின் திறத்தை அறிந்து சொல்லை வழங்க வேண்டும். அத்தகைய சொல்வன்மையை விட சிறந்த அறமும் பொருளும் இல்லை. இதற்கு ஆங்கிலத்தில் விளக்கம், understand the qualities of your hearers and make your speech for superior to it. There is neither virtue nor wealth. குறள் 645
சொல்லுக சொல்லை பிறிதோர் சொல், அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. இதற்கு வரதராசனார் சொல்லும் விளக்கம், வேறொரு சொல் அந்த சொல்லை வெல்லும் சொல்லாக இல்லாதிருந்தால் அறிந்து பிறகே அந்த சொற்கருத்தை சொல்ல வேண்டும். In English, deliver your speech after assuring yourself that no counter speech can default your own. குறள் 647 சொல்லல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. இதற்கு வரதராசனார் விளக்கம், தான் கருதியவற்றை நன்கு சொல்ல வல்லவனாய் சொல்லும்போது சோர்வு இல்லாதவனாய் அஞ்சாதவனாய் உள்ளவனை மாறுபாட்டால் வெல்வது யாருக்கும் முடியாது. இதற்கு ஆங்கிலத்தில் உள்ள விளக்கம், it is impossible for anyone to conquer him by individual who possesses power of speech and is neither faulty nor timid. குறள் 648 விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். இதற்கு அவர் கொடுக்கும் விளக்கம், கருத்துக்களை ஒழுங்காக கோர்த்து இனியாக சொல்ல வல்லவரை பெற்றால் உலகம் விரைந்து அவருடைய ஏவலை கேட்டு நடக்கும். இதற்கான ஆங்கில விளக்கம், if there be those who can speak on various subjects in their proper order and in a pleasing manner, the world would really readily accept them. இப்போது பொருட்பாலில் கிடைக்கும் அதிகாரம் சிலவற்றை பார்க்கலாமா? அறிவுடைமை, possession of knowledge. குறள் 422 சென்ற இடத்தால் செலவிட தீதொரியி நன்றின்பால் ஓய்ப்பதறிவு. வரதராசனார் இதை விளக்கும்போது, மனத்தை சென்ற இடத்தில் செல்ல விடாமல் தீமையானதிலிருந்து நீக்கி காத்து நன்மையானதில் செல்ல விடுவதே அறிவாகும். ஆங்கிலத்தில், not to permit the mind to go where it lists, to keep it from evil and to employ it in good, and this is wisdom. குறள் 423 எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதற்கு கொடுக்கும் விளக்கம், எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறு கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். ஆங்கிலத்தில், to discern the truth in everything by whomsoever spoken is wisdom. குறள் 426 எவ்வுத்துரையாவது உலகத்தோடு அத்துரைவதறிவு. இதற்கு அவர் கொடுக்கும் விளக்கம், உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறே நடப்பது அறிவாகும். ஆங்கிலத்தில், to live as the world lives is wisdom. அறிவுடையார் ஆவதறிவர் அறிவில்லார் அக்தறி கல்லாதவர். இதற்கு அவர் கூறும் விளக்கம், அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறிய வல்லவர், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர். In English, the wise are those who know beforehand what will happen. Those who do not know this are the unwise. குறள் 428 அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். இதற்கு வரதராசனார் விளக்கம், அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும், அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையாரின் தொழிலாகும். In English, not to fear what ought to be feared
is folly. It is the work of the wise to fear what should be feared. குறள் 430. அறிவுடையார் எல்லாமுடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இல்லை. இதற்கு சிவயோகி சிவகுமார் விளக்கம்: அறிவுள்ளவர்கள் எல்லாம் உள்ளவர்கள், அறிவு இல்லாதவர்கள் என்ன பெற்றிருந்தாலும் இல்லாதவர்களே. வரதராசனார் விளக்கம்: அறிவுடையவர் வேறொன்றும் இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவர். அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவர் ஆவர். ஆங்கிலத்தில் those who possess wisdom possess everything. Those who have not wisdom, whatever they may possess, have nothing. இந்த பகுதி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும். கவனமுடன் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ளுங்கள். இதனை தெளிவாக டிஸ்கிரிப்ஷன் சைடில் கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கேட்கும் உங்களுக்கு கேட்கப்படும் கேள்விகளில் பலவற்றை இந்த குறளிலிருந்தே பெற்றுக்கொள்ள முடியும். விளக்கம் தந்திருக்கிறோம். இதை நீங்கள் படிப்பது மட்டுமல்லாமல் இதில் வரும் ஒவ்வொரு அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து செயலாற்ற வேண்டும். விஸ்டம் என்பது அதுதான் நம்மை கைட் பண்ணும். நல்ல அழகான வேலையில் நம்மை இழுத்து செல்லக்கூடியது விஸ்டம் மட்டும்தான். சாலமோன் ராஜா கேட்டது இறைவனிடம், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் நல்ல நீதியை வழங்கக்கூடிய அந்த அறிவாற்றலை, அந்த விஸ்டத்தை மட்டும் தாரும் என்று கேட்டார். இறைவன் அவருக்கு இந்த அறிவு விஸ்டத்தை மட்டும் கொடுக்கவில்லை, மென்மேலும் செல்வாக்குகளையும் செல்வத்தையும் கொடுத்தார். ஆகவே அன்பு இளைஞர்களே, இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருக்கும். நாங்கள் தொடர்ந்து முக்கியமான கருத்துக்களை மட்டும் திருக்குறளில் இருக்கிறதை வெளியிட இருக்கிறோம். தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்து பயனுள்ளவர்களாய் ஆகிக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு என்றும் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அனைவருக்குமே இந்த சேனலை பற்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள். கமெண்ட் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.